ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல தான் இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கடிக்கிற சைஸ் அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மரவள்ளி கிழங்கு தண்ணி எப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம். அந்த தண்ணி வந்து தூக்கி போட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மரவள்ளி கிழங்கு தண்ணி நம்ம வடிகட்டிட்டோம். அடுத்ததாக ஒரு பேனு அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் பாருங்கள் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. அதில் நான் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடுகு தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன். கடுகு தாளிப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததான் ஆனியன், 2 ஆனியன், பெரிய ஆனியன் வந்து நான் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன் சின்னதாக. அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை உப்பு போட்டு வேக வைக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுட்டு அந்த பேனை நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வந்து நெருப்பு வச்சிடாதீங்க, அப்புறம் கருகிரும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. அந்த நெய் பாருங்கள் எப்படி மேலே வந்துருக்குதுன்னு. ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ட்ரை சில்லி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை சில்லி வந்து உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாரி எடுத்துக்கோங்க. கீழே நான் ஃபுல்லாக மொத்த மெஷர்மெண்ட்டும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கும் போதே அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு. அந்த நெய்யில் வதக்குறோம் இல்லையா, நல்ல ஒரு ஸ்மெல் பாருங்கள். உப்பு பாருங்கள், நான் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா முதல்ல வெங்காயம் வேகிறப்ப நான் உப்பு போட்டுட்டேன் இல்லையா, அதனால் இப்போ கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அந்த உப்பு கரையிறதுக்காக.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கியாச்சு. அடுத்ததாக வேக வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மரவள்ளிக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் இது எண்ணெயிலே இருக்கட்டும். இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு அந்த ஸ்டாக் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து பாயில் பண்ண விட்டாலே போதும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக விட்டுட்டோம். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் நல்லா வந்துட்டோன்னு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒரு 5 மினிட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அதோட தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. சுண்டி கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு உடச்சோன்னே வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்தமாரி டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் 100 ml சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை திக்காக வந்து பேஸ்ட்டு மாரி கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஷ் இப்படி தான் செய்வாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த டிஷ் செய்கிறேன். அடுத்ததாக இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஸ்பைஸ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நான் எக்ஸாக்ட்லி அம்மா என்ன செய்வாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த டிஷ் வந்து நான் செய்கிறேன். நீங்களும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட இதில் உரப்பே இருக்காது. நான் வந்து நீங்கள் பார்த்தீங்க, நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். அப்புறமா நம்ம ட்ரை சில்லி வேறு போட்டிருக்கோம். ஆனால் உண்மையாக இதில் 1% கூட உரப்பே இல்லை. அந்த தேங்காய் பாலுக்கும் அந்த சுகருக்கும் பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் வந்து க்ரீமியாக இருந்தது. சுகர் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இனிப்பு கொடுத்தது. ஸோ சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய மம்மியோட ரெசிபி, என்னோட இல்லை, அம்மாவோட தான் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். இவ்வளோ தான் கைஸ் இன்றைக்குள்ள டிஷ். பார்த்திங்கன்னா இதுதான் 100% இட்ஸ் பியூர் என்னோடய அம்மாவோட குக்கிங்கு. இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். எல்லாருமே மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம குக் பண்ணியிருப்போம், இல்லாமல் இல்லை. பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், என்னோடய அம்மாவோட டிஷ் அப்படின்றதுனால இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.